படம் வந்து பயங்கர டெட் ஸ்லோவா இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. நம்மளால உட்காந்தே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு படம் வந்து ஸ்லோவா இருக்குது. படத்துல பிடிச்சதுன்னா வடிவேல் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு காமெடியில இருந்து மெசேஜ் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன். இதை ஏன் இவ்வளவு சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபாத் ஃபாசில் வந்து வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. வழக்கமா எல்லா படத்துலயும் ரொம்ப நல்லா நடிப்பாரு. இந்த படத்துலயும் வந்து அவரோட திறமையா சூப்பரா காமிச்சிருக்காரு. அவருமே சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். எவ்வளவு தூரம் வாய்ந்தல அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் பிளாக் எல்லாம் வடிவேலுக்கு இருக்கு. அதிகமா அப்படின்றது தெரியல, இல்ல ஸ்கிரீன் பிளேல ரொம்ப லேகான்றது தெரியல. உட்காந்து பார்க்க முடியல நம்மளால. ரொம்ப ஸ்லோவாவே போற மாதிரி தான் இருக்கு நமக்கு. ஒரு ஹீரோட அப்பா, ஹீரோனோட அப்பா, இல்ல மாமன்னன்ல வந்து ஆக்ஷன் பிளாக் எல்லாம் இல்லாம ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு பெரிய நடிகர் அவருக்கான ஒரு ரோல்ல பண்ணணுமே தவிர இந்த ரோல்ல கொண்டு வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்ல ஒரு தரமான சூப்பரான மெசேஜ் படத்துல இருக்குது. அப்படி கொஞ்சம் ஸ்லோவா போவோம். அப்படியே லைட்டா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் லைன்ல எல்லாம் கொஞ்சம் அப்படியே போவோம். படம் அப்படியே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஹாரிசன் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, ஃபாத் ஃபாசில் வந்து ஒரு திருடன். ஸோ ஒரு வீட்டில் வந்து திருட போறாரு. உள்ள போய் பார்த்தா வடிவேல் வந்து செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. யார் கட்டி வச்சிருக்கான்னு பார்த்தா அவரோட பையன். ஏன் கட்டி வச்சிருக்காருன்னா, இவருக்கு வந்து ஒரு ஞாபகமருதியான ஒரு பேஷண்ட், எங்கேயாவது தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காரு. ஸோ வடிவேலுக்கு எப்படியாவது வெளில வரணும்னு சொல்லிட்டு என்ன வெளில கூட்டு போயிருப்பா, எனக்கு வந்து சுதந்திரம் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டு காசு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ என்னன்னா, வடிவேல் கிட்ட வந்து பேங்க்ல 25 லட்சம் பணம் இருக்கு. இந்த பணத்தை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாத் ஃபாசில் ட்ரை பண்றாரு. அடிச்சாரா இல்லையா, இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுதான் வந்து படத்தோட ஸ்டோரி. ஸோ படமே பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் பேஸ்டான படம். ரெண்டு பேரும் வந்து ஒரு பைக்கில் வந்து பல இடங்கள் டிராவல் பண்ணுறாங்க. வடிவேல்கிட்ட வந்து அந்த படத்தை அடிக்கணுங்கிறதுக்காக அவர் எங்கெங்கே கூப்பிட்றாரோ, நாகர்கோவிலில் படம் ஆரம்பிக்குது, திருவண்ணாமலை போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படமே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், படம் வந்து பயங்கர டெட் ஸ்லோவா இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. நம்மளால உட்காந்தே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு படம் வந்து ஸ்லோவா இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே வந்து படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் செகண்ட் ஹாஃப். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வருது. அதுலேருந்தே வந்து படம் வந்து நல்லா சூடு பிடிக்குது. அவர் அருமையான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கருத்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபாத் ஃபாசில் வந்து வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. வழக்கமாக எல்லா படத்துலையும் ரொம்ப நல்லா நடிப்பாரு. இந்த படத்துலயும் வந்து அவரோட திறமையா சூப்பரா காமிச்சிருக்காரு. அவருமே சூப்பரா நடிச்சிருக்காரு. பட் வடிவேல் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஞாபகமருதியான ஒரு அப்பாவை நடிக்கிற வரைக்கும் ஓகே. ஏன்னா ஒரு வயசான கேரக்டர், அவரால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா நடிச்சுட்டு வரும்போது அது வரைக்கும் ஓகே. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் பிளாக் எல்லாம் வடிவேலுக்கு இருக்கு. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப மெயின் கேரக்டரா இருக்காரு. ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஸ்டேஜ்ல உள்ள விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. இவருக்கு கூட பாடியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரால் எந்திரிச்சு நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவரால் முடியல அவரோட ஏஜுக்கு. ஸோ ஒரு ஆக்ஷன் பிளாக் வைக்கும்போது ஒரு பஞ்ச் அடிக்கணும்னா, நல்லா இப்படி ஒரு பஞ்ச் அடிச்சிங்கன்னா ஓகே. அவர் ஏஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்படி அடிக்கிறாரு. அப்போ ஒரு யூத் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அடி வாங்குறான்னு காமிக்கிறாங்க. அது நம்மளால நம்ப முடியல. ஸோ இவர் ஏஜுக்கு அவரோட அந்த பாடி கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு ஹீரோட அப்பா, ஹீரோனோட அப்பா, இல்ல மாமன்னன்ல வந்து ஆக்ஷன் பிளாக் எல்லாம் இல்லாம ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் எல்லாம் ட்ரை பண்ணும்போது சுத்தமா வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல. வேற ஒரு நடிகர் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சமுத்திரகனி அந்த மாதிரி வேற ஒரு நடிகர் யாராவது போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து வேற ரேஞ்சில் ரீச் ஆயிருக்கும். வடிவேல போட்டது நம்ம படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஓரளவு படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமா உள்ள ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு முறை பார்க்கலாம். மாமன்னன் இல்ல, அவரு இந்த படத்துல அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டருங்க. ஒரு ரொம்ப பெரிய ஒரு மெசேஜ், ஒரு ரொம்ப நியாயமான ஒரு மெசேஜ். இவர் ஏன் அதுக்கெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா, அதுக்கு நிறைய ஆக்ஷன் தேவைப்படுது. இவர் போயிட்டு வந்து யூத் வர்க்க ஒருத்தனை அடிக்கிறாரு. ஸோ அந்த ஆக்ஷன் வரும்போது இவர் போயிட்டு அடி வாங்குறாரு, இல்ல புத்திசாலித்தனமா எங்கேயாவது மாட்டி விடுறாருன்னா நம்மளால ஏத்துக்க முடியும். இவர் போய் ஒருத்தனை பிசிக்கலா அடிக்கிறாருன்னு சொல்லும் போது, இவர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டயபெட்டிஸ் பேஷண்ட் மாதிரி இருக்காரு. மாத்திரை சாப்பிடல, ஏதாவது டீ குடிக்கலன்னா வாங்கி விடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் அவர் பாடி பிசிக்கலா அப்படி இருக்கு. நம்ம அவரை குறை சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது என்னன்னா, இவரால எப்படி அவனை அடிக்க முடியும்? ஒரு 10 நிமிஷம் இருந்தா இவரால் நிக்க முடியாது, உட்காந்துருவாருங்கிற மாதிரி தெரியுது. இப்போ எப்படி இவரால் அடிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ நீங்க இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட பாத்தீங்கன்னா 70+ இருக்காரு. அவர் நடிக்கும் போது பாத்தீங்கன்னா
அவரு இப்படி ஒரு விரல்ல அசைக்கிறாரு, பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஆக்ட் அவர் மேல போகுது. ஒரே ஒரு அடி தான் படத்துலயே அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு அடி வந்து கரெக்டா அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் மேல அந்த இம்பார்ட்டன்ஸ் போகுதுல்ல. இதுல வந்து பார்க்கும்போது அந்த கேரக்டர் அடிக்கிறது வந்து சுத்தமா நம்பவே முடியல. ஒரு பஞ்ச் இப்படி அடிக்கிறாருன்னா ஓகே இந்த பஞ்சுக்கு ஒருத்தன் உழுறான் அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் அடிக்க போகும்போது இவர் கஷ்டப்பட்டு முக்கிய இவ்வளவு சோவா போறாரு. அவன் அடி வாங்குறத விழும் போது நம்மளால பார்க்க முடியல. அதாவது ஏத்துக்க முடியல, ரசிக்க முடியல, படத்துக்குள்ள போக முடியல, வெளில வந்துடும். இல்ல படத்துல வந்து அது கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்றாங்க. அதை நம்ம ஓப்பனிங்கே சொல்ல வேணாம். ஒரு நல்ல ஒரு தரமான சூப்பரான மெசேஜ் படத்துல இருக்குது. ரொம்ப நியாயமான ஒரு மெசேஜ். கண்டிப்பா அந்த நியாயத்துக்கு ஒரு வயசான ஆளு, ஒரு வடிவேல் மாதிரி ஒரு வயசான ஆளு கூட அந்த நியாயத்துக்காக போராடலாம் அப்படின்னு நம்புற மாதிரி ஒரு பயங்கரமான மெசேஜ் தான் சொல்லி முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. படத்துல பிடிச்சதுன்னா வடிவேல் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு காமெடியில இருந்து ஒரு இதுவா வில்லன் கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு. அதனால வடிவேலோட கமர்ஷியல் கவுண்டர்லாம் பார்க்க முடியும். படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆன விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் என்னென்னா இந்த படத்தோட லென்த்து ரொம்ப அதிகமாக அப்படின்றது தெரியல, இல்லை ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப லேகான்றது தெரியல. உட்காந்து பார்க்க முடியல நம்மளால். ரொம்ப ஸ்லோவாகவே போகிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய நடிகர். அந்த ஒரு பெரிய நடிகர் அவருக்கான ஒரு ரோலில் பண்ணணுமே தவிர இந்த ரோலில் கொண்டு வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வடிவேல் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் வடிவேல் சார். படத்தோட ஸ்டார்டிங் லைன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக் ஒரு ட்விஸ்டோட இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மெசேஜ், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன். இதை ஏன் இவ்வளோ சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பிடிக்கும் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் கடைசியாக வெளில வரும்போது படம் நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்னு ஃபீல் கொடுக்கும். பட் ஓவரால் உட்காந்து பார்க்கும்போது உங்கள் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கும் தான் இந்த படம் உங்களுக்கு. நான் பொறுமையாக பார்த்தாலும் பரவாயில்ல, நல்ல படம் பார்த்தா போதும்னு நினைக்கிற ஆட்களுக்கு பிடிக்கும். இல்லைங்க கொஞ்சமாக சுவாரஸ்யமாக போனாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஏன்னா அங்கங்கே தான் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்குமே தவிர படத்தில் ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் சுவாரஸ்யமான சீன்கள் இருக்கும். மிச்சம் 2 மணி நேரம் அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க 2 பேரும். எவ்வளோ தூரம் வாங்கி தரல அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. ஒரு ஆவரேஜான ஒரு 1 டைம் வாட்சபிள் சார் இந்த படம். இல்லை அதுதான் சைல்டு அபியூஸ் நிறைய ஸ்டோரி வந்துருச்சு. இதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் வரான், ஒருத்தன் வரான். அந்த திருடன் வந்து இவர்கிட்ட மாட்டிக்கிறான். சரி மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த திருடன் எப்படி திருந்துறான் அப்படிங்கிறது இவரை வச்சு வடிவேலு வந்து இந்த திருடனை வச்சு எப்படி அவர் காரியத்தை சாதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் கொண்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான், ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ரொம்ப லேகா கொண்டு போயிட்டாங்க. அங்கதான் நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் சூப்பராக ஆரம்பிச்சு. நல்லா உண்மையிலே வேற டேரக்டர் யாரா எடுத்தாங்கன்னா இது நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. லேக் தான். சூப்பராக இருந்துச்சு. காம்போ நல்லா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஃபஹத் ஃபாசில் எல்லாம் வேற யாரா கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர். அந்த ஆவேசம் படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபேன். அவருக்காக தான் இந்த படமே வந்தேன் நான். வேற படம்லாம் கூட ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன்னா அவரோட பெரிய ஃபேன். ஆனால் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்க வேணான்ற மாதிரி தோணுச்சு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத வேற ஒன்றும் இல்லை. பட் காம்போ நல்லா இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வடிவேல் சார் அல்டிமேட் சூப்பராக பண்ணியிருந்தார். உண்மையிலேயே ஒரு ஆவரேஜான ஒரு 1 டைம் வாட்சபிள் அவ்வளோதான். இந்த மாதிரி சார் நல்லா இருந்துச்சு சார். மியூசிக் படத்தோட அப்படியே ஒன்றி தான் பார்த்தோம். நம்ம தனியாக எதுவும் தெரியல, லேகான்னு சொல்ல முடியல, குறையெல்லாம் எதுவும் சொல்ல முடியல. இப்போ ஹீரோயின் இல்லாத ஒரு படம், நல்ல ஒரு படமாக தான் எடுத்திருக்க வேண்டியது. கொஞ்சம் லேகாக போயிடுச்சு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்லைன் சைல்டு அபியூஸ்க்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். நிறைய மெசேஜ் உள்ள படங்கள்லாம் நான் பார்ப்பேன்னா இந்த படத்தையும் பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். அப்படியே லைட்டாக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் லைன்லலாம் கொஞ்சம் அப்படியே போவோம் படம். அப்படியே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் இந்த படத்தை. ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்.